ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல இருக்க பப்புவா நியூகினியாவில் லிகிர் தீவு இருக்கு. இங்க கோனிக்கல் சீமவுண்ட் பகுதியில கடலுக்கு அடியில சுமார் 1.2 கிலோமீட்டர் ஆழத்துல எரிமலை ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமியின் மேற்பரப்பில் இருக்கும் எரிமலைகள் மாதிரி இது மிக பிரம்மாண்டமா நெருப்பை கக்கிக் கொண்டு இருக்காது. அதுக்கு பதிலா வெப்பமான சில திரவங்கள் வெளியே வரக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகளா இருக்கும். இதுக்கு முன்னாடியும் கூட கடலுக்கு அடியில எரிமலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த எரிமலைகளுக்கும் லிகிர் தீவுக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எரிமலைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதாவது இந்த எரிமலை ஓட்டையில் இருந்து சூடான திரவம் ஒரு புறமும் மறுபுறம் குளிர்ச்சியான மீத்தேன் வாயுவும் வெளியேறுவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட எரிமலைகளில் இப்படி நடந்தது கிடையாது. இது தொடர்பான தகவல்களை சயின்டிபிக் ரிப்போர்ட்ஸ் இதழ் வெளியிட்டிருக்கு. அதன்படி பார்க்கும்போது ஒரே இடத்துல மிகுந்த வெப்பநிலையும் மிகுந்த குளிரும் இருப்பதால் அங்கு தங்கம் உருவாவதா ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஆழ்கடலில் இருக்கும் பூமி விரிசல்கள் வழியா கடல் நீர் உள்ளே போகுது. இப்படி போகும் நீர் பூமியின் மேக்மா பகுதியை தொடுது. இங்க சூரியனோட மேற்பரப்பை விட வெப்பம் அதிகமாக இருக்குமா. அதனால இங்க இருக்கிற நீர் உடனே 350 டிகிரி செல்சியஸ் வரை சூடாகி எரிமலை ஓட்டைகள் வழியா வெளியேறுது. இப்படி வரும் நீர் மிகுந்த வெப்பமாகவும் அதிக அமிலத்தன்மை கொண்டதாகவும் அதே போல தங்கம் போன்ற கனிமங்களை கரைக்கும் தன்மையுடனும் இருக்கும்னு சொல்லப்படுது. இது பாறைகள் வழியா வரும்போது பாறைகளில் உள்ள தங்கம் போன்ற கனிமங்களை உருக்கி வெளியே கொண்டு வந்துருமா. ஆனால் நீர் ஆழ்கடலின் தரைப்பரப்பை தொடும்போது உடனடியாக 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிர்ச்சி அடையுது. இதனால வெளியே வந்த நீரில் இருக்கும் தங்கம் போன்ற கனிமங்கள் அப்படியே பொடியாக தரையில் படிஞ்சிருது. தங்கம் மட்டுமில்ல, வெள்ளி, இரும்பு, தாமிரம் போன்ற உலோகங்களும் இப்படி படிஞ்சிருது. இதை வெளியே கொண்டு வந்து தங்கத்தை தனியா பிரிச்செடுப்பது குறித்த ஆய்வுகள்ல விஞ்ஞானிகள் தீவிரமா ஈடுபட்டுட்டு வர்றாங்க. இந்த ஆய்வுகள் வெற்றியடைந்தால் அதிக அளவில் தங்கம் மார்க்கெட்டிற்கு வரும்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.